வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய காண்டங்கள், இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திர பதிவானது பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் இந்த ராமாயண பிரிவினை மற்றும் அனைத்து நமது சேனலில் பெருவிடப்பட்டுள்ள அனைத்து பிரிவுகளையும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்கள் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் நவம சர்க்கா சர்க்கமானது 9. ராவணாத்யுத்தி. ஸ்ரீ அகஸ்தியமாமுனிவர் ஸ்ரீ ராமபிரானிடம் ராவணன் முதலிய அரக்கர்கள் எவ்வாறு அவர்களுடைய பிறப்பினுடைய மகிமையை சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சுத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ஜதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் நவம சர்க்கமானது 9. ராவணாத்யுத்தி. அரக்கனாகப்பட்ட ராவணன் முதலிய அரக்கர்கள்லாம் அவருடைய பிறப்பினுடைய மகிமையை ஸ்ரீ ராமபிரானிடம் ஸ்ரீ அகஸ்தியமாமுனிவர் எடுத்து சொன்னாராம். கஸ்யசித் வத காலஸ்ய சுமாலி நாமராட்சசா ரசாதனான் மத்தியலோகம் சர்வம் வை விசசாரஹா நீலஜீம் உத சங்காசஸ் தப்தகாஞ்சன குண்டலஹ கன்யாம் துஹிதரம் கிருஹ்யா வினா பத்மம் யுவஸ்ரியம். இப்போ அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொல்கிற, ராமா, கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஆகாயத்தில் கருமேகமாக இருக்கக்கூடிய எப்படி மேகமான கண்ணக்கரையல்னு இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய வண்ணம் கொண்ட அவனுடைய காதல சுடர்விடக்கூடிய தங்கத்தாலான குண்டலங்கள் அணிந்து கொண்டிருந்த சுமாலி, அரக்கனாகப்பட்டவன் சுமாலி, செந்தாமரையில் அமர்ந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமியை போல, அதாவது திருமகளை போல
அழகு படைத்த தன்னுடைய செல்வ மகளை இந்த சுமாலியானவன் அவன் உடன் அழைத்து கொண்டு ரசாதலத்திலேருந்து புறப்பட்டு மண்ணுலகத்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த மண்ணுலகத்தில் வந்து சேர்ந்து அங்கே வந்து சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். ராமா ராட்சசேந்திர சதூததா விசரண்மை மகீதலம் ததா பசியச்ச கச்சந்தம் புஷ்பகேன கணேஸ்வரம் கச்சந்தம் பிதரம் திரஷ்டும் புலஸ்திய தனயம் விபும். இந்த அரகனாகப்பட்ட சுமாரி வந்து மண்ணுலகத்தில் என்ன பண்ணான் தெரியுமா ராமா? இந்த மாதிரி சுற்றி வந்து கொண்டிருப்ப வந்து அவன் வந்து சுற்றி 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 வந்து வந்தான் தன்னுடைய மகளுக்கு எப்படியாவது ஒரு வரனை பிடிச்சிடணும் அப்படின்னு. அப்போ மிகவும் மேன்மை புரிஞ்சவரும் நவநீதிகள்னாக்கா மொத்தம் வந்து நீதிகள் வந்து 9 நீதிகள் உண்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும். அதுவும் பிரகாரம் தான் இருக்கணும். அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய வைஸ்ரவணன் குபேரன் புலஸ்தியருடைய புதல்வரம் தன்னுடைய தந்தையுமாகிய விஸ்வரசை வந்து பார்ப்பதற்காக புஷ்பக விமானத்தில் அவன் சென்று கொண்டு இருப்பதை வந்து இந்த சுமாலியானவன் வந்து பார்த்துட்டான். ராமா தம் திருஷ்வாம் அரசங்காசம் ஸ்வச்சந்தம் தபனோபமம் ரசாதரம் பிரவிஷ்டசன் மர்த்திய லோகான் சவிஸ்மயா. அதாவது அக்னி பகவானுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒளியோட தேவர்களைப் போல பிரமாதமாக விளங்கக்கூடியவனும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி இந்த உலகம் முழுவதும் சஞ்சரிப்பவனுமான வைஸ்ரவணன் குபேரனை வந்து பார்த்து விட்டு இந்த சுமாலியானவன் வந்து மிகவும் ஆச்சரியம் அடைந்தாராமா. அவன் ஆச்சரியப்பட்டுட்டு என்ன பண்ணான், மக்களோட உலகத்திலேருந்து மறுபடியும் தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு ரசாதலத்துக்கே சென்று விட்டான்றாமா அவன். இத்தியேவம் சிந்தையாமாச ராட்சசானா மகாமதி கிம்கிருதம் ஸ்ரேய யித்வேயம் வர்தேமயி கதம் வயம். உடனே இந்த சுமாலி என்ன பண்ணா, அரக்கர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த மாதிரி காரியத்தை செஞ்சோன்னா இந்த மாதிரி உன்னதமான இடத்தை வந்து நம்ம அடையலாம், எதை செஞ்சால் நமக்கு வந்து நன்மையானது உண்டாகும் அப்படின்னு இந்த சுமாலிக்கு வந்து அவன் ரொம்பவும் பேரறிவு படைத்தவன். அப்படி பேரறிவு படைத்தவன் உடனடியாக சிந்திக்க தொடங்கினான்றமா. அகாபிரவீத் சுதாம் ரக்ஷ கைகசியும் நாமநாமதா புத்திரி பிரதான காலோயம் யௌவனம் தே அதிவர்த்ததே பிரத்யாஜானாஸ்ய பீதைஸ்துவம் நவரை பிரதிகிருக்கியசே. உடனே அந்த சுமாரி என்ன பண்ணான் தெரியுமா ராமா? அரக்கன் தன்னுடைய மகளை வந்து அழைத்து, அம்மா உனக்கு நான் வந்து கன்னிகாதானம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த காலமானது வந்துவிட்டது. இது வந்து உன்னுடைய இளமை பருவமும் கடந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்து நீ யாரையாவது விவாகம் பண்ணிக்கணும்னு நினைச்சா நாங்கள் என்ன மருத்துவடவா போகிறோம்? இல்லையே. நாங்கள் வந்து மறுத்து விடுவோமோ அப்படின்ற பயத்தினால உன்னை பெண் கேட்டு யாருமே இந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து அரக்கர் குடும்பத்திலேயே யாரும் வரமாட்டேங்கிறா.
அப்படின்னுட்டு சுமாலியானவன் தன் மகள் கிட்டக்க சொன்னாராமா. त्वत्कृते वयं सर्वे यंत्रिता धर्मबुद्धयाः त्वं ये सर्वगुणो भेदा श्री साक्षादिव पुत्रिके. அப்போ அந்த சுமாலியானவன் தன் மகள் கிட்டக்க சொல்கிறான், அம்மா பெண்ணே, தர்ம நெறியிலேயே அறநெறிப்பட்ட நாங்கள் எல்லாரும் உன்னுடைய விவாகம் திருமணம் குறித்து மிகவும் முயன்று கொண்டு தான் இருக்கின்றோம். உனக்கு நல்ல சத்தான ஒரு ஆண்மகனானவன் உனக்கு கிடைக்க வேண்டுமே அப்படின்னுட்டு தான் நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கின்றோமம்மா. ஏன் அப்படி என்று கேட்டால், எல்லா விதமான நற்குணங்களும் நிரம்பிய சாட்சாத்து மகாலட்சுமியை போல நீ விளங்கி கொண்டிருக்க. அதனால தான் நாங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சுமாலியானவன் அவளை மகள் கிட்டக்க சொன்னான். त्वत्कृते वयं सर्वे यंत्रिता धर्मबुद्धया त्वं ये सद्गुणो भेदा श्री साक्षादिव पुत्रिके. कन्या पितृत्वं दुर्गं हि सर्वेषां मानकांक्षिणां न ज्ञायते स कन्यां वरेयेदिति कन्यके. இப்போ சுமாலி சொல்கிறான் தன் மகளை பார்த்து, அம்மா செல்வியே, கௌரவத்தையே விரும்பக்கூடியவர்கள் தன்னுடைய பெண்ணின் தகப்பன் அப்படின்ற நிலையை ரொம்பவும் பரிதாபமானதம்மா. ஏன்னா எப்படிப்பட்டவன் பெண்ணை கேட்டு வருவான் அப்படின்றத தகப்பனால் முன்கூட்டியே நிர்ணயிக்கவே முடியாது இல்லையா அப்படின்னு சுமாலியானவன் சொன்னாராமா. மாதுகுலம் பித்ருகுலம் எத்திர செய்வ பிரதீயதே குலத்ரயம் சதா கன்யா சம்சயே ஸ்தாபிய திஷ்டதி. இந்த சுமாலி சொல்கிறான், வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமாமா? ஒரு பெண்ணானவள் விவாகம் திருமணம் செய்து கொண்டு விட்டால் தன்னுடைய தாயாரினுடைய பரம்பரை, தந்தையினுடைய பரம்பரை, தான் புகுந்த வீட்டினுடைய பெருமை, இந்த மூன்றையுமே எப்போதுமே கவலையில் தான் ஆழ்த்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் விவாகம் செஞ்ச பெண்ணானவள் இவ நற்பெயர் எடுக்க வேண்டுமே, போன இடத்துல நல்ல பெயர் எடுக்கணுமே அப்படின்ற கவலை இந்த நான் மேற்கொண்டு சொன்ன பற்றி அவங்ககிட்ட 3 குலத்திற்குமே இருக்குமா, இதை தான் தர்மசாஸ்திரத்தை சொல்லிருக்கு அப்படின்னாராம் சுமாலி. சாத்வம் முனிவரம் சிரேட்டம் பிரஜாபதி குலோத்பவம் பஜ விஸ்ரவசம் புத்திரி பௌலஸ்தியம் வரையஸ்வயம். இப்போ சுமாலிய சொல்கிற மகள் கிட்டக்க, அதனால் மகளே, பிரஜாபதினா யாரு? பிரம்மா. அந்த குலத்தில் தோன்றியவரும் மகா உயர்ந்த குணங்கள் ஏகப்பட்டதா நிரம்பியவரும் புலஸ்தியர் அவருடைய குமாரராக இருக்கக்கூடிய விஸ்ரவசிடம் நீயாகவே சென்று உன்னை அவர்கிட்ட மனைவியாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அவர் காலில் விழுந்து சாட்டாமா நமஸ்காரம் பண்ணி வேண்டிக் கொள்வான் அப்படின்னு சுமாலி தன் மகள்கிட்ட சொன்னார்றாமா. ஏதுசாஸ்தே பவிஷ்யந்தி
புத்ரா புத்ரி நசம்சயா தேஜசா பாஸ்கர சமோ ஜாத்ருசோயம் தனேஸ்வரா. இப்போ சுமாலி சொல்கிறான் அவனுடைய புதல்வி கிட்டக்க, பெண்ணே, நீ உன் கண்களாலேயே பார்த்தாயணும். அதாவது சூரிய பகவானுக்கு அவருடைய ஒளிக்கு நிகராக இருக்கக்கூடியவரும், நவநீதிகள் 9 நீதிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய குபேரனை போன்ற புதல்வர்கள் உனக்கு பிறக்க போறா அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. நீ அவர்கிட்ட போயிட்டன்னா விஸ்வரசுகிட்ட அப்படின்னுட்டு சுமாலியானவர் சொன்னானாம். சாது தத்வசனம் ஸ்ருத்வா கன்யகா பித்ருகௌரவாத் தத்ரோபாகம்யசா தஸ்ஸௌ விஸ்ரவா எத்திர தப்பியதே. தன்னுடைய தந்தையாகப்பட்ட சுமாலி அரக்கன் அவர் சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்டுவிட்டு அவருடைய புதவியாக இருக்கக்கூடிய கைகசி தந்தையினுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து விஸ்வரவ தவம் செய்து கொண்டிருக்க அவர் தவம் செஞ்சு கொண்டிருந்தார். அந்த இடத்திற்கு உடனடியாக வந்து சேர்ந்தாலாம். ஏதஸ்மின்னந்தரே ராம புலஸ்திய தனயோ த்விஜகா அக்னிஹோத்திரம் உபாதிஷ்ட சதுர்த இவபாவகா. அகசிய மாமலை சொல்ற ஸ்ரீ ராமபிரான்ட்ட, ராமா, அந்த சமயத்தில் புலஸ்தியருடைய திருமகனாக இருக்கக்கூடிய விஸ்ரவஸ் பிரதோஷகால அக்னி சடங்குகளை எல்லாம் 3 அக்னி குண்டங்களிலும் பூர்த்தி செய்துவிட்டு 4வது அக்னி பிழம்பாக பிரமாதமாக ஜொலித்துக் கொண்டிருந்தார் ராமா. அவிசிந்தியதோ தாம் வேளாம் தாருணாம் பித்ருகௌரவாத் உபஸ்ருத்யாக்ரதஸ்தஸ்யா சரணாதோ முகீஸ்திதாக. அப்ப இந்த கைகசி என்ன பண்ணா அப்படின்னா, தந்தையிடம் வைத்திருந்த பெரும் மதிப்பினால இது உடலுறவுக்கு ஒவ்வாத பயங்கரமான வேலை. அதாவது சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி பிரதோஷகால வேலைன்னு பேர். அந்த வேலையில் எதையுமே செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. முக்கியமாக இந்த மாதிரி தாம்பத்திய உறவுகள்லாம் அந்த நேரத்தில் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்திலேயே. ஆனால் அது இந்த கைகேசிக்கும் தெரியும். அதை தெரிஞ்சிருந்தோம் அதை மறந்துவிட்டு விஸ்வரஸ் மாமுனிவரை நெருங்கி அவர் எதிரில் போய் நின்று கொண்டு அவருடைய பாதங்களை பார்த்தவாறு தலையை குனிந்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் ராமா இந்த கைகசி. விலே கந்தி முகோர்பூமி அங்குஷ்டாகிரேண பாமினி சதுதாம் பிரேக்ஷிய சுஸ்ரோணீம் பூர்ணச்சந்திர நிபானனாம் அப்ரவீத் பரமோதாரா தீப்யமானாம் ஸ்வதேஜசா. ராமா, அந்த கைகை இருக்காளோனா மங்கை, அவ உடனே என்ன பண்ணா, தன்னுடைய கால் கட்டை விரலால தகையில கோலம் போடுவது போல அப்படியே ஒரு கோடை வரைந்து கொண்டிருந்தாள்றமா. ஆனா இந்த கைகசி எப்படி இருந்தா தெரியுமா, நல்லா
பார்ப்பதற்கு மிகவும் அழகானவள். அவ மனசுல இருக்கக்கூடிய உள்வொலியால ரொம்பவும் பிரகாசமாக இருக்கக்கூடியவள். பௌர்ணமியில சந்திர பகவானாகப்பட்டவர் முழு நிலவா இருப்பாரனோ அதுபோல முழு நிலவை போன்ற முகமும் கொண்ட அவளை விஸ்ரவஸ் மகாமுனிவர் பார்த்துவிட்டு நல்ல மனம் படைத்த விஸ்ரவஸ் அவகிட்ட சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமாராமா? பத்ரே கஸ்யாசி துகிதா குதோவா துவமிஹா கதா கிம் காரியம் கஷ்யவா ஹேதோஸ் தத் த்வதோ ப்ரூஹி சோபனே. ராமா, அப்போ விஸ்ரவஸ் என்ன பண்ணார்? அந்த பெண்ணை பார்த்து, அம்மா நங்காய், நீ யாருடைய பெண்? நீ எங்கே இருந்து இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்க? நல்ல பிரமாதமாக மகாலட்சுமியை போல இருக்கக்கூடியவளே, இங்க உனக்கு என்னதான் வேலை? எந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு நீ இந்த இடத்திற்கு வந்திருக்க? இது அனைத்திற்கும் எனக்கு சரியான பதிலை உடனடியாக நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு விஸ்ரவஸ் கைகேசி கிட்டக்க கேட்டாராமா. கிந்துமாம் வித்தி பிரம்மஹர்ஷே சாசனாத் பிதுராகதாம் கைகசி நாம நாம்னாகம் சேஷந்தோம் ஞாதுமர்கசி சதோ கத்வா முனி தியானம் வாக்கியமேதது வாசகா. அப்போ இந்த கைகசியானவள் விஸ்ரவஸ் மகாமுனிவரை பார்த்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? பிரம்மரிஷியே, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டுட்டே, அதுக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆனாலும் நான் சொல்றேன், என்னுடைய தந்தையினுடைய ஆணைப்படி நான் இந்த இடத்துக்கு நான் இப்போ வந்திருக்கேன். என்னுடைய பெயர் கைகசின்னு பேரு. மற்றவர்கள் அனைவரையும் நீங்கள் தாராளமாக அறிவீர்கள் அப்படின்னு கைகசியானவள் விஸ்ரவஸ் முனிவர்கிட்ட சொன்னா. உடனே அதற்கு விஸ்ரவஸ் முனிவர் என்ன பண்ணார் தெரியுமாராமா? உன் முகமாக நான் தியானம் செய்து கைகசியினுடைய இந்த இடத்துக்கு வரக்கூடிய காரணமானது என்ன அப்படின்றத தன்னுடைய ஞானத்திலேயே இந்த விஸ்ரவஸ் மாமுனிவர் உணர்ந்து கொண்டு அவளுக்கு திருப்பி பதில் சொன்னாராமா. என்ன சொன்னார் தெரியுமா? விஜ்ஞாதம் தே மயா பத்ரே காரணம் ஜன்மனோகதம் சுதாவிலாஷோ மத்தஸ்தே மத்தமாதங்க காமினி தாருணாயாம் தூ வேலாயாம் யஸ்மார்த்வம் மாமோ பஸ்திதா ஸ்ருணு தஸ்மாத் சுதான் பத்ரே யாத்ரு சாஞ்சன இஷ்டசி. இப்போ விஸ்ரவஸ் மாமுனிவரானவர் கைகசி கிட்டக்க பேசுறார். அம்மா, நல்ல பிரமாதமாக இருக்கக்கூடியவளே, சீலம் மிகுந்தவளே, உன்னுடைய மனதில் உள்ள கருத்தை நான் பிரமாதமாக தெரிந்து கொண்டு விட்டேன். யானையினுடைய அதுக்கு தலைவின்னு பெண் யானைக்கு ஒரு தலைவி இருக்கும். அதுபோல இருக்கக்கூடிய மெல்லடியாலே என் மூலமாக நீ புதல்வர்களை பெற்றுக்கொள்வதற்கு விரும்புகின்றாய். சரி, நீ
மிகவும் பயங்கரமான, அதாவது வேத தர்ம சாஸ்திரத்திலேயே சொல்லி சரி, அறநூல்களில் தடுக்கப்பட்டுள்ள இந்த வேளையில், பிரதோஷ வேளையில் நீ என் இடம் வந்திருக்க பெண்ணே. அதனால நீ எந்த மாதிரியான புதல்வர்களை பிறக்கப் போகிறாய் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள் அப்படின்னு விஸ்ரவ மாமுனிவரானவர் கைகேசி கிட்டக்க சொன்னாராமா. தாருணாகாரான் தாருணாபி ஜனப்பிரியான் பிரசவிஷ்யசி சுஸ்ருவணி ராட்சசான் குரூரகர்மணஹா. இப்போ விஸ்ரவஸ் மாமுனிவர் கைகேசி கிட்ட சொல்றார், அம்மா உனக்கு பிறக்க போகும் புத்திரர்களாகப்பட்டவர்கள் மிகவும் பயங்கரமானவர்களாக இருப்பார்கள், பயங்கரமான தோற்றமுடையவர்களாகவும் இருப்பார்கள், கொடூரமான செயல்களையே ஒவ்வொரு க்ஷணமும் புரிபவர்களாகவும், எந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியாகட்டும் இல்லை மற்ற பெண்கள்கிட்டையோ உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் உறவாக கொண்டவர்கள் அவர்கள் இருப்பார்கள். உறவு கொள்வார், எந்த நேரம்னு கிடையாது. குரூரமான செயல்களை புரியக்கூடிய அறக்கர்களை எல்லாம் நீ இப்போ பெற்றெடுக்க போகிறாய் பெண்ணே அப்படின்னார் விஸ்ரவஸ் மாமுனிவர் கைகேசி கிட்டக. சாது தத்வச்சனம் ஸ்ருத்வா பிரணீபத்யா பிரவீத்வசாக பகவன் நீத்ருசான் புத்ரான்ஸ் தத்தோகம் பிரம்மவாதினः நேஸ்யாமி சூதரா சாரான் பிரசாதம் கர்த்துமர்கசி. உடனேயே கைகேசி என்ன பண்ணா தெரியுமாராமா, விஸ்ரவஸ் மகா முனிவருடைய அந்த சொற்களை எல்லாம் கேட்ட உடனேயே அவருடைய திருப்பாதங்கள்ல சாஷ்டாங்கமாக விழுந்து அவ சொன்னா, இந்த விஸ்ரவஸ் மாமுனிவரை பார்த்து கைகேசி சொல்றா, பகவானே, ஆத்ம ஞானம் பெற்ற உங்களிடமிருந்து இப்படிப்பட்ட கொடூரமான புதல்வர்களை பெறுவதற்கு நான் கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை, எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என் மீது கருணை காட்ட வேண்டும் அப்படின்ட்டு அவ கேட்டுண்டா விஸ்ரவஸ் மாமுனிவர்கிட்டமா. தன்யா தேவ முக்தஸ்து விஸ்ரவா முனிபுங்கவா உவாச கைகேசியும் பூயா பூர்ணேந்துரிவ ரோகிணீம். இந்த மாதிரி கன்னிகையாகப்பட்ட கைகேசி இந்த மாதிரி விஸ்ரவஸ் இந்த மகா முனிவர்கிட்ட சொன்ன உடனேயே முனிவர்களையே மிகவும் உத்தமமாக இருக்கக்கூடிய விஸ்ரவஸ் என்ன சொன்னார் தெரியுமா, பௌர்ணமி நிலவாக இருக்கக்கூடிய பூர்ண சந்திரன் ரோகிணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய தாரையை பார்த்து எப்படி பிரமாதமாக தன்னுடைய பாரியா, அதாவது சந்திரனுக்கு பாரியா யாரானாக்கா ரோகிணி தான், அவளை பார்த்து அன்புத்தவங்க கூறுவதை போல கைகேசி கிட்டக்க இந்த விஸ்ரவஸ் மாமுனிவர் சொன்னார்ராமா. என்ன சொன்னார் தெரியுமா, பశ్చిமோ யஸ்தவ சுதோ பவிஷ்யதி சுபானனே மம வம்சானுரூபஸ் தர்மாத்மா ச பவிஷ்யதி. அம்மா, நீ பெண்கள்லேயே மிகவும் அழகானவள், உன்னுடைய கடைசி புதல்வனாகப்பட்டவன்
என்னுடைய பிராமண குலத்திற்கு ஏற்றபடி அறநெறி தவறாதவனாக இருப்பான் அப்படி என்பது நிச்சயம் அப்படின்னுட்டு இந்த மகாமுனிவரானவர் கைகசிக்கு வரம் கொடுத்து அவருக்கு பிள்ளையை எல்லாம் பெற்றெடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவர் கொடுத்தார். ராமா, एवम् उक्ता तु सा कन्या राम कालेन केनचित् जनयामास पीवत्सं रक्षोरूपं सुदारुणं दशग्रीवं महादंश्रं नीलाञ्जन सयोपमं दम्रोष्टं विंशतिभुजं महास्यं दीप्तमूर्जितं मूर्धजं. இப்போ சொல்கிறா ராமபிரான்ட்டாக சிவமுனிவர், ராமா, முனிவர் இந்த மாதிரி சொன்ன உடனேயே சிறிது காலத்துக்கு பிறகு ரொம்பவும் குரூர மனம் கொண்டவனும் கெடுமதியும் கொண்ட ஒரு அரக்கனை அவன் பெற்றெடுத்தா கைகசி. அவன் பிறக்கும்போதே அவனுக்கு 10 தலைகள் இருந்தது, பெரிய பெரிய கோரை பற்கள்லாம் இருந்தது. அதாவது கருமை எப்படி இருக்கும் நிறம், அதுபோல கண்ணங்கரேல்னு போன்ற உடல் நிறமானது இருந்தது. செக்கச்சிவந்த உதடுகள் மட்டும் செக்கச்சவேல்னு இருந்தது அந்த குழந்தைக்கு. 20 கைகளோட பிறந்தான். மிகப்பெரிய வாய், நெருப்பு ஜுவாலை போன்ற முகமானது அவனுக்கு இருந்தது. ராமா, தஸ்மின் ஜாதே து தற்காலே சஜ்வால கபலா சிவா கிரவ்யாகாஸ் சாபசவ்யானி மண்டலானி பிரசக்ரமுகு. இந்த முதல் குழந்தை பிறந்த உடனேயே இந்த கைகசிக்கு, ராமா, நரிகள்லாம் வாய் வழியே நெருப்பை கக்கிட்டு மாமிசமெல்லாம் சாப்பிடக்கூடிய பறவைகள் கழுகும் முதலியானவைகள்லாம் என்ன பண்ணிட்டு ஆகாயத்தில் வலப்புறமாக வட்டமிட வேண்டும், அதற்கு பதிலாக இடப்புறமாக வட்டமிட்டு கொண்டிருந்தது. ராமா, வவர்ஷ ருதிரம் தேவ மேகாசிய கரணிஸ்வனாக பிரபவுன ச சூரியோவை மகோல்காசாத் பதன் புவி. அந்த சமயத்தில் ஆகாயத்திலேயும் பிறந்த உடனே ராமா, ஆகாயத்திலேருந்து மழையானது பொழியல, அதுக்கு பதிலாக ரத்தமாக மேலேந்து பொழிஞ்சது. யார் பொழிய வச்சது? இந்திரன் தான் பொழிய வச்சா ரத்தத்தை. மேகங்கள்லாம் ரொம்ப பயங்கரமான ஒலியோட சப்தத்தை எழுப்பிட்டு, சூரிய பகவான் ஒளி குறைஞ்சே போச்சு, ஒளியே இல்லை. பூமியில் ஆகாயத்திலேருந்து எரி கொல்லிகள்லாம் கீழே விழுந்துதுராமா இந்த அரக்கன் பிறந்த உடனே. சகம்பே ஜெகதே செய்வா ஒவ்வொருவாதா சுதாருணாக அக்ஷோபிய க்ஷுபித செய்வா சமுத்திர சரிதாம் பதிஹி. இந்த 17 லோகமே நடுநடுங்கித்து ராமா. அப்போ பயங்கரமான புயல் காற்று, சூறை காற்றானது வீசியது. யாராலையுமே அடக்க முடியாததும், நதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய கடல் அது அடங்கியே போயிடுது, அலைகளே இல்லை ராமா. அத நாம கரோத்தஸ்யா பிதாமக சமப்பிதா தசக்ரீவ பிரசூதோயம் தசக்ரீவோ பவிஷ்யதி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா ரமா? 4 முகத்தை உடைய, 4 முகம் யாருக்கு இருக்கும்? பிரம்மாவுக்கு தான் இருக்கும். நிகரான தவ வலிமையை கொண்ட
தந்தையான விஸ்ரவஸ் அவனுக்கு பெயர் சூட்டு விழா நடத்தணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணார். இவன் பிறக்கும் போதே 10 தலைகளோடவும் பிறந்திருப்பதனால இவன் 10 தலையன் தசக்கிரீவன் அப்படின்னு அழைக்கப்படுவான் அப்படின்னு அவனுக்கு தசக்கிரீவன் பெயர் சூட்டினார். அவன் தான் நாளையில் ராவணன் அப்படின்னு ஆனான். தஸ்ய தொனந்தரம் ஜாத கும்பகர்ணோ மகாபலः பிரமாணதஸ்ய விபுலம் பிரமாணம் நேக வித்யதே. இந்த தசகிரீவனுக்கு பிறகுறானா மகாபலம் புரிஞ்ச கும்பகர்ணனானவன் பிறந்தான். அவனுடைய மிகப்பெரிய சரீரத்துக்கு நிகரான உடலமைப்பு கொண்டவன் இந்த பூமியில யாருமே கிடையாது ராமா. ததா சூர்பணகா நாம சஞ்சஜ்ஞே நிகிருதானனா பீஷணஸ்ய தர்மாத்மா கைகஸ்யா பசிமசுதः. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா இந்த குமரனுக்கு அப்புறமா இந்த கைகசிக்கு ரொம்பவும் அவலட்சணமான முகத்தை கொண்ட சூர்பனகை அவ பிறந்தா. அவ பிறந்ததுக்கு அப்புறமா தான் தர்மத்தையே நிலைநிறுத்த வேண்டும், அதிலேயே சிந்தனையை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விபீஷணன் இந்த கைகசியினுடைய கடைசி புதல்வனாக பிறந்தான்றாமா. தஸ்மின் ஜாதே மகா சத்வே புஷ்பவர்ஷம் பபாதக நபசானே துந்துபயோ தேவானாம் பிரணதம் ஸ்ததா வாக்கியம் சைவாந்தரிக்ஷேச சாது சாத்விதி தத்ததா. நல்ல பிரமாதமான இயல்பு குணங்களை கொண்ட இந்த விபீஷணன் பிறந்த உடனேயே பூமியில் விழுந்த உடனே ஆகாயத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தார்கள். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் துந்துபி வாத்தியங்களை வாசித்தார்கள். வான்வெளியில் அப்பாடா அப்படின்ற ஒரு நிம்மதியான ஒரு குரலானது வெளிப்படையாகவே தோன்றியது ராமா. தௌது தத்ர மகாரண்யே வவ்ருதானே மகோஜசௌ தேஷாம் குரு ரதகிரீவோ லோகோத் வேக கரோபவது. அதாவது தசகிரீவனும் கும்பகர்ணனும் இவர்கள் இருவரும் ஒரு பெரிய காற்றுல மிகவும் ஆற்றலோட பிரமாதமாக வளர்ந்து வந்திருந்தா. இவர்கள் இருவரில் தசகிரீவன் மட்டும் உலகத்துக்கே பேரச்சத்தை விளைக்கக்கூடியவனாக ஆனான்றமா. கும்பகர்ண பிரமத்தஸ்து மகர்ஷின் தர்மவத்சலான் திரைலோக்கியம் பக்ஷயன் நித்யாஸ் அந்துஷ்டோ விசசாரஹா. கும்பகர்ணன் இருக்கானே அவன் மிகவும் மதம் பிடித்தவனாக இருந்தான்றமா. 3 உலகங்களிலும் இருந்த மகா தவசிகள் எல்லாரையும் சாப்பிட்டுட்டு தின்றும் கூட பசி அடங்காம சுற்றி தெரிந்து கொண்டிருந்தான்றமா. விபீஷணஸ்து தர்மாத்மா நித்தியம் தர்மே வியவஸ்திதா ஸ்வாத்தியாய நியதாஹார உவாச விஜிதேந்திரியா. தர்மத்தையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டிருந்த விபீஷணன் எப்போதுமே தர்மத்தையே பின்பற்றி வந்திருந்தான் ராமா. அதாவது பிரமாதமாக வேதங்கள் அனைத்தையும் கற்றுணர்ந்து அதில் இருக்கக்கூடிய உட்பொருட்களையும் கற்றுணர்ந்து அதில் பிரம்மாண்டமாக ஆராய்ச்சி செய்து சாப்பிட்ற சாப்பாடு ஒரு அளவாக உணவை உட்கொண்டு தன்னுடைய புலன்களை எல்லாம் வென்றவனாக பிரமாதமாக விளங்கினான்றமா அந்த விபீஷணன்.
अत वैश्रवणो देवस्तत्र कालेन केनचित् आगत पितरं द्रष्टुं पुष्पकेन धनेश्वरः. கொஞ்ச காலத்துக்கு பிறகு, அதாவது நவநீதி 9 நீதிகள் இருக்கணும், அதுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய வைஸ்ரவணன் குபேரனாகப்பட்டவர் தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக புஷ்ப விமானத்தில் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாராமா. தம் திருஷ்ட்வா கைகசி தத்ரா ஜலந்தம் இவ தேஜசா ஆகமிய ராட்சசி தத்ர தசக்ரீவம் உவாசா. தன்னுடைய ஆன்ம ஒளியால மிகவும் பிரமாதமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைஸ்ரவணர் குபேரனை பார்த்ததுமே அரக்கியாக இருக்கக்கூடிய கைகசி என்ன பண்ணா, தசக்ரீவன் ராவணன் கிட்டக்க வந்து சொன்னா. என்ன சொன்னா தெரியுமா? புத்திர வைஸ்ரவணம் பசியா பிராத்தரம் தேசாவிருத்தம் பிராத்ருபாவே சமே சாவி பசியாத்மானம் துவமீத்ருசம். உடனே இந்த கைகசியானவள் தசக்ரீவன் ராவணனை பார்த்து சொல்றான், மகனே, உன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய இந்த வைஸ்ரவணன் குபேரன் எப்படி பெருமையோட விளங்குறான் பாத்தியா? அதுபோல நீயும் அவனும் சகோதரர்கள். அவன் வந்து எவ்வளவு தூரம் உயர்ந்த நிலையை இருக்கிறான், நீ வந்து ஏன் இந்த மாதிரி இப்படி இருக்க அப்படின்னு தசக்ரீவங்கிட்ட ராவணன் கிட்ட கேட்டா கைகசி. தசக்ரீவ ததா எண்ணம் குருஷ்வாம் யத விக்ரமா யதா துவம் அசிமே புத்ரா பவ வைஸ்ரவணோபமஹா. உடனே கைகசி சொல்றா அவன்கிட்ட, தசக்ரீவனே, எல்லையற்ற பராக்கிரமம் உடையவனே, என்னுடைய அன்பு செல்வமே, வைஸ்ரவணனுக்கு குபேரனுக்கு நிகரான மகோன்னதமான பெருமைகளை எல்லாம் நீ பெறுவதற்கு வழி என்ன? அதற்கு உண்டான முயற்சிகளை முதலில் மேற்கொள்ள வேண்டும் நீ அப்படின்னு கைகசியானவள் தசக்ரீவன்ட்ட சொன்னாராமா. மாத்துஸ் தத்வச்சனம் ஸ்ருத்வா தசக்ரீவ பிரதாபவானே அமர்ஷ முதலம் லேவே பிரதிஜாம் சாகரோத்ததா. இந்த தசக்ரீவன் ராவணன் வந்து பிறக்கும் போதே இயற்கையிலேயே ஏகப்பட்டதான பேராற்றல் படைச்சவனாக இருந்தான். தன்னுடைய தாயாகப்பட்ட கைகசி அவ சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதுமே மிகவும் பொறாமை கொண்டு என்ன பண்ணான் தெரியுமானவா? உடனே ஒரு சபதம் செஞ்சான் தாயார்கிட்டக. சத்தியம் தே பரிஜானாமி பிராத்ரு துல்யோ அதிகோ விவா பவிஷ்யாம் யோஜசா செய்வா சந்தாபம் தெஜ கர்கதம். அப்போ தசக்ரீவன் ராவணன் சொல்கிறான் தன் தாய் கிட்ட கைகசி கிட்ட, ராமா, தாயே, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த துயரத்தை வந்து இப்பயே விட்டு விடுங்க. நான் வந்து என்னுடைய ஆற்றலினால வைஸ்ரவணன் குபேரனுக்கு நிகராக, ஏன் அவனை காட்டிலும் மேலானவனாக ஆகிவிடுவேன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இப்பயே வந்து உறுதியாக சொல்கிறேன், சபதமாக எடுத்துக்கிறேன், உங்கள் கிட்டக்க சபதம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் பாவன். ததஸ்தேனைவ கோபேனா தசக்ரீவ சகானுஜா சிகே துஷ்கரம் கர்மா தபசே திருத்தமானசா பிராப்ஸ்யாமி தபசா காமமிதி கிருத்வா ஜவஸ்ய சா ஆகச்ச தத் மசித்யர்த்தம் கோகர்ணஸ் யாஸ்ரமம் சுபம்.
இந்த தசகரியவன் என்ன பண்ணான், தன்னுடைய தாயாகப்பட்டவள் அவளுக்கு சபதம் செஞ்சு கொடுத்துட்டான். அந்த ஆவேசத்தோடையும் ஆத்திரத்தோடையும் பிரமாதமாக செய்து முடிக்கக்கூடிய செயல்களை செய்யும் விருப்பத்தோடவும் தவம் செய்வதில் தன்னுடைய மனசை இந்த ராவணனானவன் நிலைநிறுத்தி கொண்டான்றமா. தவத்தினால் என்னுடைய விருப்பங்களை எல்லாம் கண்டிப்பாக நான் அடைவேன் அப்படின்னு அவன் நிச்சயம் செய்துவிட்டு தன் விருப்பம் கைகூடுவதற்காக மங்களகரமான கோகர்ணம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தவசாலையை உருவாக்கி தன்னுடைய தம்பிகளாகப்பட்ட கும்பகர்ணன், விபீஷணன் அவர்களோட அந்த ஆசிரமத்துக்கு சென்று அடைந்தான்றமா தசகிரீவன் ராவணன். ச ராட்சசஸ்தத்ரா சகானுஜஸ்ததா தபஸ் சகரா துலம் உக்ரவிக்ரமः அதோஷேஸ்யாபி பிதாமகம் விபும் ததோச துஷ்டஸ்ய வராஞ்சயா வகானே. தன்னோட தம்பிகளுடன் கூட இருந்த இந்த அரக்கனாகப்பட்ட தசகிரீவன் ராவணன் கொஞ்சம் கூட தளராம மன உறுதியோடையும் நிகரில்லாத தவத்தை எல்லாம் செய்துவிட்டு தான் தோன்றியாக இருக்கக்கூடிய பிரஜாபதி பிரம்மாவை ரொம்பவும் மகிழ்வித்தான் ராமா. உடனே பிரம்மா என்ன பண்ணார், அவனுக்கு எப்போதுமே வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு வரத்தை இந்த தசகிரீவனுக்கு அளித்தார் ராமா. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே உத்தராகண்டே நவம சர்கா. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தராகண்டத்தில் 9வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து. ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோட பிரமாதமாக நன்னா இருங்கோ.